உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான அந்த செய்தியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதில் உள்ள 18வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறப்பதற்கு அந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நாம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். 4000 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பிறக்கிறார். உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது முதல், ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டது முதல் ஆபிரகாம் வரையிலுமாக அங்கே 2000 வருடங்கள், ஆபிரகாமின் நாட்களிலிருந்து தாவீது வரையிலும் 1000 வருடங்கள், தாவீதின் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரையிலும் 1000 வருடங்கள், ஆக மொத்த 4000 வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு இந்த மரியாளை அங்கே அவர் தெரிந்தெடுத்தார். அந்த வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயம் அங்கே முடிந்திருக்கிறது. ஆனால் திருமணம் என்ன செய்யவில்லை, முடியவில்லை. யூதர்களுடைய வழக்கத்தின்படி அந்த நிச்சயம் எப்படி செய்வார்கள் என்று சொன்னால், அந்த மணமகன் 10 வெள்ளிக்காசை கொண்டு போய் அந்த மணமகளுடைய தகப்பனிடத்துல அந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்து அந்த மணமகளை அவன் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். அவன் நிச்சயம் செய்து 50 வெள்ளிக்காசு சம்பாத்தியம் செய்கிற வரையிலுமாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறதற்காக அவர் நிச்சயம் செய்துட்டு மணமகன் அவர் சென்று விடுவார். ஆனால் அவர் எப்போ வருவார் என்று சொல்லி அந்த மணமகளுக்கு தெரியாது. நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீயின் இடத்துல 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. அதுல ஒன்று தொலைந்து போனால் கூட அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிக்கிற வரையிலும் அவள் என்ன செய்ய மாட்டாள், அமைதியாக இருக்க மாட்டாள். எப்படி ஆகிலும் அதை தேடி கண்டுபிடிப்பாள். காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயம் செய்திருக்கிற அந்த பெண்ணிடத்துல அந்த மணமகன் கொடுத்ததான அந்த 10 வெள்ளிக்காசு அவன் திரும்பி வருகிற வரையிலும், திருமணம் முடிகிற வரையிலும் அந்த வெள்ளிக்காசை அவள் பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதில் ஒன்று தொலைந்து போனால் கூட அவளுடைய திருமணம் அங்கே நின்றுவிடும். மணப்பெண்ணுக்கு விருப்பமில்லை, ஆகவே அவள் வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள் என்று சொல்லி அங்கே அவளுடைய திருமணம் நின்றுவிடும். ஆகவே அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். அந்த மணமகன் எப்ப வருவார் என்று சொல்லி அங்கே அவளுக்கு தெரியாது. அவர் போய் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு அதற்கு பின்பதாக அவள் எப்ப வேணாலும் வந்து அவளை திருமணம் செய்து கொள்வார். யூதர்களுடைய திருமணம் 7 நாட்கள் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல தான் அவர்களுடைய திருமணத்தை அங்கே நடத்துவார்கள். அந்த திருமணத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் அங்கே அநேக ஒற்றுமைகள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, இரத்தத்தினால் சபையாகிய மணவாட்டியை நம்மை சம்பாத்தியம் பண்ணி நிச்சயம் செய்திருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிற ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வரலாம். அவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு மரியாளுக்கு அங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள்.
அந்த சமயத்துல அங்கே அவள் பரிசுத்த ஆவியினால் அங்கே கர்ப்பவதி ஆகிறாள் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையை இந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறதான அந்த கிருபையை இந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள். லூக்கா 1 வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அங்கே மரியாளுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த மரியாள் சுமந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் அந்த மரியாளுக்கு அங்கே கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மரியாள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறதே. அங்கே நாம் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி அந்த வேத வசனம் அங்கே சொல்லுகிறது. மரியாளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மரியாளிடத்தில் இருந்த காரியம் என்ன என்பதை குறித்து நாம் வேகமாய் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 வசனம் அங்கே சொல்லுகிறது, அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்று சொல்லி அங்கே மரியாள் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவ தூதன் வந்து சொல்லுகிறான். ஆனால் அங்கே மரியாள் சொல்கிறாள், நான் புருஷனை அறியேனே, இந்த காரியம் எப்படி என்று சொல்லி தன் பரிசுத்தத்திற்கு அவள் கேள்வி எழுப்புகிறவளாய் இருக்கிறாள். 27 வசனத்துல பார்க்கிறோம், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய நியாய பிரமாணத்தின்படி உபாகமத்தின் புத்தகம் 22 பார்க்கிறோம், ஒரு பெண் இப்படியாக கர்ப்பம் தரித்தால் அவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். நியாய பிரமாணத்தின்படி அவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையில தான் அவள் தேவதூதனை பார்த்து கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று சொல்லி அங்கே தன்னுடைய பரிசுத்தத்திற்கு ஒரு கேள்வி கேட்கிறாள். பரலோகம் அவளை பார்த்து சொல்லுகிறது, கன்னிகையின் பேர் மரியாள், கன்னிகையின் இடத்திற்கு தேவதூதன் அனுப்பப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். முதலாவது, இந்த மரியாள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவளிடத்தில் பரிசுத்தம் காணப்பட்டது. அவள் கன்னிகை என்று சொல்லி பரலோகமே அங்கே அவளை குறித்து சொல்லுகிறது. அவள் பரிசுத்தம் உள்ளவளாக வாழ்ந்ததுனால தான் அந்த கிருபையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இது வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? தேவன் அருவருக்கிறதான அசுத்தங்களும் பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா?
அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மரியாளிடத்தில் அவள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம், அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாள், கன்னிகையாய் வாழ்ந்தாள். அந்த பரிசுத்தம் இருந்ததுனால தான் அவள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த மரியாளிடத்தில் இருந்த காரியம் என்ன? அதே லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்துல அங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். இரண்டாவது, இந்த மரியாள் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம், அவள் தன்னை தாழ்த்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக அவள் தன்னை தாழ்த்தினாள். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்தினாள். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அவள் ஒப்பு கொடுத்தாள். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு, சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவள் கீழ்ப்படிந்தாள். தன்னை தாழ்த்தினபடியினால அந்த கிருபையை மரியாள் பெற்றுக்கொண்டாள். இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேலை நம்முடைய வாழ்க்கையில பெருமைகள் இருக்கிறதா? என் வேலை, என் படிப்பு, என் அந்தஸ்து, என் சொத்து, என் செல்வம் என்று சொல்லி நாம் அவைகளை குறித்த பெருமையில் நாம் இருக்கிறோமா? நம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறாரே. மரியாள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அங்கே ஆண்டவர் அவருக்கு கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த மரியாளிடத்தில் இருந்த காரியம் என்ன? 46வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி. மூன்றாவது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள், கர்த்தரை அவள் மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலேயும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அவள் கர்த்தரை துதித்தாள். தேவனை மகிமைப்படுத்தினதுனால அந்த கிருபையை
அவள் பெற்றுக்கொண்டாள். நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் பெருகும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நமக்கு நன்மையான காரியங்கள் நடந்தாலும் சரி, தீமையான காரியங்கள் நடந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, நஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஜெயம் நமக்கு வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மரியாளுக்கு உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சுமப்பதற்குரிய ஒரு கிருபையை அவள் பெற்றுக்கொண்டாள். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி இந்த மரியாள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாள். நீங்களும் நானும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஒன்று, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, நம்மை தாழ்த்தும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து என்ன ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி அது நல்ல ஆண்டவரிடத்துல கேட்போமா?